அப்போ அந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எம்ஜிஆர்னா ஒரு ஹீரோன்றது 7-8 வயசுலயே மனசுல பதிஞ்சிரும். ஸோ 12 வயசு வரும்போது அவன் கட்சிக்காரன் ஆயிடுறான். அப்படியே ரசிகன்ல இருந்து தொண்டன் ஆயிடுறான். அதிமுக தொண்டன். இளைஞர் அணியில வந்து அப்ப 12 to 17 வயசு பசங்களே இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே பிம்பம் என்னன்னா எம்ஜிஆர் வந்து ஹீரோ. அவரால முடியாததே கிடையாது. எதுனாலும் அவர் சாதிச்சிருவாரு. எங்க ஒரு ப்ராப்ளமோ அங்க வந்து ஜங்குன்னு நின்றுவாரு. அப்ப அந்த அநாத ரட்சகன் ஆபத் பாந்தவன்ற அந்த ஆன்மீக கோட்பாடு அப்படியே எம்ஜிஆருக்கு வந்து ஃபிட் ஆயிரும், ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா? நீங்க எங்கேயாவது ஒரு அந்த எங்க வீட்டு பிள்ளைல ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு ஒரு ஷூட்டிங் நடக்கும். ஷூட்டிங்ல அந்த வசனம் பேசுவாங்க. இதோ நான் இருக்கிறேன், நீங்க ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்க எம்ஜிஆர் குதிப்பாரு. இப்ப அந்த அங்க ஒரு இதுல வடிவேலு படத்துல படம் காட்டுவாங்க. அங்க வந்து கத்தி அப்படி பறந்துரும், குறுங்கத்தி 1001 பறந்த உடனே இந்தாங்க தலைவான் இவன் இங்க இருந்து எடுத்து எறிவான் ஸ்கிரீன் தெரிஞ்சிடும். அது நடந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு சீன் அவரே வச்சிருப்பாரு எங்க வீட்டு பிள்ளையில. ஸோ இந்த சின்ன வயசுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல இருந்த உறுப்பினருடைய வயது என்னன்னா குறைந்தபட்ச வயது 12.